வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். கலாநிதி மாறன் அவர்களுக்கும் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? சன் தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கான முதலீடு தேட ஆரம்பித்தாங்க. அப்படி முதலீடு தேட ஆரம்பிக்கிற பொழுது திமுகனுடைய கட்சி நிதி தான் வைப்பு நிதி. இதை காண்பித்து தான் லோன் வாங்குறாங்க. தடை செய்யப்பட்ட இராணுவம் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் யார் இறக்குமதி பண்ணுறா? இந்த சன் தொலைக்காட்சிக்காக இறக்குமதி பண்ணுறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லைன்னா கருணாநிதியுடைய ஆட்டம் இந்த நாடு கருணாநிதி நாடு என்று முத்திரை குத்தப்பட்டு போலீஸெல்லாம் இராணுவமாக்கிறோம். சன் தொலைக்காட்சியில் மினிமம் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் இருக்குது. தினகரன் பத்திரிகையில் 20,000 அந்த சம்பளம். இது வாங்கி எப்படி இருக்கானுங்க? அப்போ ஆர்எம்ஆர் ரமேஷ் சொன்னாராம், இவனுக்கெல்லாம் கவர் வாங்கி பொழைச்சிக்குவானுங்க. தயாநிதி மாறனுக்கு வர வேண்டிய 15,000 கோடி, 50,000 கோடி ரூபா, ஒரு 30% அவர் கேட்குறாரு. அதை கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. இவர்களுக்குள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி? தயாநிதி மாறனுக்கு இனிமேல் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கலாநிதி மாறன் அவர்களுக்கும் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க பல செய்தித்தாள்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம், சன் டிவி குழுமத்தினுடைய நெட்வொர்க்குடைய இந்த பங்கு சந்தை சரிந்து விட்டதாமே, என்னதாப்பா நடக்குது அப்படிங்கிற ரீதியில் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தடாலடியாக சன் டிவி குழுமத்தினுடைய அந்த பங்குகள் சரியா என்ன காரணம்? சன் தொலைக்காட்சி 1990ஆம் ஆண்டுகளில் நிறுவப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி லண்டனில் படித்து முடித்து தன்னுடைய மனைவியாக முன்னாள் காதலியுமான கங்கா என்ற காவேரி, அந்த அம்மா பேர் கங்கா தான், காவேரி கிடையாது. எந்த கூர்க்கு பார்ப்பன பெண்ணும் காவேரி என்ற தமிழ் பேரை வைக்க மாட்டாங்க. இது கருணாநிதி வச்ச பேர் தான் காவேரி இந்த பெயர். இந்த அம்மா அங்கே அமெரிக்காவில் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகு அவர் தந்தை முரசொலி மாறன் சென்னைக்கு அழைத்து வந்து அன்றைய துணை பிரதமராக இருந்த தேவிலால் தலைமையில் திருமணம் பண்ணி வச்சார். திருமணம் செய்து வைத்து அதுக்கு பிறகு தான் இந்த சன் தொலைக்காட்சிங்கிற யோசனையே வந்தது. அப்போ இவர்கள் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான இவர்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் வேலை பார்த்தார். அப்போ அங்கே ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் விளம்பர பணம் வரும் தூர்தர்ஷனுக்கு. அப்போவே 90 காலம் தான் அவ்வளோ. ஆமாம். அப்போ சன் தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கான முதலீடு தேட ஆரம்பித்தாங்க. அப்படி முதலீடு தேட ஆரம்பிக்கிற பொழுது திமுகனுடைய கட்சி நிதி தான் வைப்பு நிதி. இதை காண்பித்து தான் லோன் வாங்குறாங்க. இதில் தயாளம்மா, ஏன்னா அந்த அறக்கட்டையில் தயாளம்மா இருக்குது, முரசொலி மாறன் இருக்கார். ஏன்னா இந்த அறக்கட்டளையில் உள்ளவர்கள் கையெழுத்து போட்டால் தான் 100 கோடி ரூபா லோன் கொடுப்பாங்க. ஓகே. இது யாருன்னா இப்போது இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன், மல்லிகா மாறன், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்புக்கரசி மாறன், இத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்தியன் பேங்கில் வங்கி லோன் வாங்கி தான் இந்த சன் தொலைக்காட்சி. சன் தொலைக்காட்சி எங்கே இயங்குதுன்னா அண்ணா அறிவாலயத்தில் முதல் தளத்தில் இயங்குது. இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? உதயசூரியன் டிவி, அதான் இங்கிலீஷில் சன் டிவி. உதயசூரியன் சின்ன யாருக்கு சொந்தமானது? திமுகவுக்கு சொந்தமானது. திமுக அறக்கட்டளையுடைய பணம் தான் சுருட்டி. திமுகவை சேர்ந்த கருணாநிதியுடைய மனைவி தயாளம்மாள் இதில் மேஜர் பங்குதாரர். தமிழர்களை இப்படிலாம் ஏமாத்தலான்னு பாருங்க. இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் கூடிய விரைவில் அரசு பொதிகைக்கு போன
விளம்பரங்கள் பூரா அப்படியே யாருக்கு திருப்பி விடப்படுது? அன்னைக்கே வருஷம் 350 கோடி ரூபாய் லாபம். இன்றைக்கி அது 5000 கோடியே மாறி போச்சு. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவங்க அப்பா மத்திய அமைச்சராக இருக்கார், முரசொலி மாறன். மத்திய அமைச்சராக இருந்த பொழுது தடை செய்யப்பட்ட பல டிரான்ஸ்மிட்டர்கள் இறக்குமதி செய்யப்படுது. இறக்குமதி செய்து முடிந்த பிறகு மீண்டும் தடை செய்யப்படுகிறது. ஏன்? வேறு யாரும் வாங்கிடக்கூடாது. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு வழிமுறை இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் இந்த நிறுவனம் ஒரு சட்டவிரோத நிறுவனமாக இயங்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன பேர்? உலக தடை செய்யப்பட்ட இராணுவம் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் டிரான்ஸ்மிட்டர்களை யார் இறக்குமதி பண்ணுறா? இந்த சன் தொலைக்காட்சிக்காக இறக்குமதி பண்ணுறாங்க. அதே காலகட்டத்தில் நீங்கள் அதே நேரத்தில் அப்போ தான் இணையதளம் வருது. இணையதளம் வருகிற பொழுது சகோதரர் தயாநிதி மாறன் துறை அமைச்சராயிட்டார். துறை அமைச்சரான பிறகு 500 தொலைபேசி இணைப்புகளை சொன்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச், அரசாங்கத்தினுடைய இணைப்பு, தொலை தொடர்பு துறை இணைப்பு, டிரான்ஸ்மிட்டர்கள், இன்னும் சொல்லப்போனால் இன்டர்நெட் வசதி எல்லாம் அரசாங்கத்திடமிருந்து திருடி சொந்த இடத்துல ஒரு 500 கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் காசே இல்லை. இந்த வழக்கு நடந்தது, கலாநிதி மாறன் மீது நடந்தது. அப்போ எவ்வளோ அரசினுடைய பணத்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பம் பேரை பயன்படுத்தி டிரான்ஸ்மிட்டர் இறக்குமதி பண்ணியாச்சு. வேற ஒன்றும் இறக்குமதி பண்ணிக்கூடாது, தடை பண்ணியாச்சு. அடுத்து சகோதரன் திமுகவில் தொலை தொடர்புத்துறை அமைச்சர், அண்ணா சன் டிவி முதலாளி, தம்பி அதில் பார்ட்னரு. இப்போ அந்த பணம் கேட்குறாருல, இவரே அமைச்சர். சவுகார்பேட்டை மார்வாடி வட்டி கொடுக்குறான்ல, அவனை கொடுத்து தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டுறது எப்படி இருக்கும்? சவுகார்பேட்டை மார்வாடி 5 வட்டி 7 வட்டி கொடுத்துட்டு நம்ம பயலுகளை, ரவுடி பயலுகளை அனுப்பி வசூல் பண்ணுவான். மார்வாடி இறங்கி எங்கேயும் வரமாட்டான். போகிறது பூரா நம்ம மாதிரி கருப்பாக இருக்கிற பயலு தான் போய் நம்மளாலே அடிப்பான். ஆட்டோவில் ஃபைனான்ஸ் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துடுவான். அந்த மார்வாடியை ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போட்டால் எப்படி இருக்கும்? அதே போல தான் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்த காலத்தில் 500 தொலைபேசி இணைப்புகளை, டிரான்ஸ்மிட்டர்களை தொலைத்தொடர்பு துறையில் இன்டர்நெட் கனெக்ஷனாக அரைக்கப்படுது. அரசுக்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு. ஒரு டெலிஃபோனை நீங்கள் இல்லீகலாக 1 மாதம் வச்சுருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? முடியாது. அப்போது ஒரு 500 தொலைபேசி இணைப்புகளை வைத்திருந்த நிறுவனம் தான் என்ன டிவி? உதயசூரியன் டிவி. தமிழில் அதுக்கு என்ன பேர்? உதயசூரியன் டிவி. இப்படி தான் இந்த நிறுவனம் வளருது. வளருகிற பொழுது அமைச்சர் தயாநிதி மாறன் மலேசியாவை சேர்ந்த ஒரு ஈழத்தமிழர், ஒரு பெரிய தொழிலதிபர், அனந்தகிருஷ்ணன் பேர். அவர்கிட்ட 1000 கோடி ரூபாய் சன் தொலைக்காட்சிக்கு நன்கொடை வாங்கப்படுகிறது. அதுக்கு இனாமா ஸ்டெர்லிங் சிவசங்கர் ஆற்காடு முதலியார் வைத்திருந்த இந்த தொலைபேசி ஏர்டெல்ல யாருக்கு கொடுக்குறாங்க? அனந்தகிருஷ்ணனுக்கு இனாமாக கொடுக்குறார்கள். 1000 கோடி கொள்ள, பிஎஸ்என்எல்ல 1000 கோடி கொள்ள, டிரான்ஸ்மிட்டரில் 1000 கோடி கொள்ள, அனந்தகிருஷ்ணன்கிட்ட 1000 கோடி கொள்ள. இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? அப்பா மத்திய அமைச்சர், தம்பி மத்திய அமைச்சர், தாத்தா முதலமைச்சர். இல்லை, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தானே தயாநிதி மாறன் அமைச்சர் பொறுப்புக்கு வர்றாரு. ஆமாம், நான் இவருக்கு முந்தைய வந்தேன்னு சொல்கிறேன். இல்லை, அதிகார மையமாக இருந்திருக்காங்க. இப்படி இத்தனை பதவிகளை வைத்து கொண்டு தான் சன் தொலைக்காட்சி அதே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் ராஜ் தொலைக்காட்சி, கோல்டன் ஈகிள் தொலைக்காட்சி எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இவர்கள் இன்றைக்கி ஒரு $5 பில்லியன் அளவுக்கு ஐரோப்பா நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த ஹைதராபாத் கிரிக்கெட்டு என்ன பேர்? அதுக்கு பேர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதே போல் யூகேல ஒரு கிரிக்கெட்டு சன்ரைசர்ஸ் இன் யூகே, சன்ரைசர்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, அங்கே ஒரு அணி இருக்குது. 3 அணிகள் வைத்திருக்காங்க. ஒன்று எத்தனாயிரம் கோடி பெறும்? பல ஆயிரம் கோடி பெறும்.
அதே போல் கல் ஏர்லைன்ஸ் யார்கிட்ட வாங்கினது? ஸ்பைஸ் ஜெட்டு வாங்கினது. பிரமோத் மகாராஜ் சுட்டு கொண்டு விட்டான் தம்பி, அவன் பையன்கிட்ட வாங்கினது. 25க்கு மேற்பட்ட விமானங்கள். அதை அமித்ஷா கூப்பிட்டு 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தமாக எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டான் ஒரு பினாமியை காமிச்சு. ஏன் ஒன்றுமே பண்ண முடியல? ஏன்? சாக வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். அமித்ஷாவுக்கு மட்டும் பயப்படுவீங்க, மாற யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய கோப்புகள் பூரா சிபிஐயில் இருக்குது. நீங்கள் ஒரு விமான கம்பெனியவே அமித்ஷா மிரட்டி எழுதி வாங்குறான்னா பாருங்கள் என்ன ஆச்சு அந்த கம்பெனி கல் ஏர்லைன்ஸ். என்ன ஆச்சு? உங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு விலையாக கொடுக்கப்பட்டது. அது எங்கே ஓடிட்டுருக்கு இப்போ? இந்த சன் உதயசூரியன் டிவி எவ்வளவு சட்டவிரோதமான நிறுவனமாக இருந்தால் நீங்கள் ஒரு விமான கம்பெனியே எழுதி கொடுத்துட்டு வருவீங்க? போலீஸ்கார் பிடிச்சான்னா 500 ரூபா கொடுப்போம், 1000 ரூபா கொடுப்போம். 5 லட்சம் கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ ஏமாற்றிருப்போம்? 5 கோடி ஏமாற்றிருப்போம் இல்லையா? இப்போ அதே போல் தினகரன் பத்திரிகை கேபிகே கந்தசாமி இது, அதை மிரட்டி அடிமாட்டு விலைக்கு 1000 கோடிக்கு பெருமானம் உள்ள அந்த சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தினகரன் பேப்பர் வாங்கப்படுகிறது. அது கொடுக்கப்பட்ட தொகை 350 கோடி. 10 எடிஷன் தமிழ்நாடு முழுக்க, சென்னை, மதுரை, கோவை இப்படி 10 எடிஷனு 350 கோடிக்கு வாங்கினாங்க. வாங்கி இப்போ அதற்கு உரிமையாளர் யார்? கல் பப்ளிகேஷன்ஸ், ஆர்எம்ஆர் ரமேஷ். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி 100 ஏக்கர் அரசு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துருக்காரு. இந்த இவர் அங்கே செஞ்ச ஊழல்லாம் கங்கா காவேரி மாறனுக்கு தெரிஞ்சு 1 மாத காலம் அவருக்கு ட்ரில் வாங்கப்பட்டது. காவேரி கங்கா காவேரி மாறனுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய உருவம் நின்றுட்டே இருந்திருக்கு. அக்கௌண்ட்ஸ் அந்த அம்மா ரூமுக்குள்ளே கம்ப்யூட்டரில் அங்கே இங்கேன்னு போகும்போது இவர் சேரே இல்லை. யாருக்கு? முரட்டு உருவம் ஆர்எம்ஆர் ரமேஷ். எல்லாம் கலாநிதி மாறனுடைய கல்லூரி நண்பர்கள். இப்போ அவருடைய சொத்து மதிப்பே பல கோடிகள். அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, பெரிய வீடு, சின்ன வீடுன்னு பல வீடுகள். அப்போ இதெல்லாமே சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தான். அவர் தான் போய் அந்த போனால் 2006-11 போய் ஒரு கும்பல் அந்த செக்டார் ஹோட்டலை அடித்து நோக்குனாங்க. அதிகாரம் இருக்குது, எவன் கேட்க முடியும்? கமிஷனே நமக்கு ஏட்டையா மாதிரி தானே. அதிகாரம் இருந்தால், அதிகாரம் இல்லைன்னா ஏட்டையாவே கமிஷனர். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துருச்சு 2011. 100 பட தயாரிப்பட போய் வழக்கு தொடுக்கிறான். ஏன் படத்தை அடித்து வாங்கிட்டாங்க, உங்கள் படத்தை அடித்து வாங்கிட்டாங்க. சன் டிவிக்கு கொடுத்தா 65 மார்க், சன் டிவி கொடுக்கலினா அதே படத்துக்கு 35 மார்க். 100 பட தயாரிப்பாளர்கிட்ட ஐயப்பனும் சாக்சேனாவும் வயிற்றில் அடித்து வாங்கியிருக்காங்க. 100 பேர் ஜெயலலிதா வந்தோம் 2011 நேரம் கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட். கலாநிதி மாறனை பிடிச்சி கேகே நகர் லாக்கப்பில் போட்டுட்டாங்க. சங்கராச்சாரியார் எங்கே போடுறாங்க? ஜகத்துக்கே குரு எங்கே கிடந்தார்? காஞ்சிபுரம் லாக்கப்பில் கிடந்தார். கஞ்சா கிடந்தவனு அங்கே படுத்து கிடக்கிறான். சங்கராச்சாரி அங்கே படுத்து கிடந்தார். அந்த ஜெயிலை அந்த அம்மா கர்நாடக பார்ப்பன பெண் ஜெயலலிதா கேகே நகர் லாக்கப்பை காமிப்பதற்கு முன்பு இந்த நாட்டை விட்டே தப்பி ஓடுறார் கலாநிதி மாறன். ஏன் இருக்க வேண்டியதானே? 100 திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அட்டை வட்டி, மீட்டர் வட்டி, எல்லா வட்டியோடு சேர்த்து எங்கேருந்து? அர்ஜென்டினாவிலிருந்து, துபாயிலிருந்து செட்டில் செய்யப்பட்டது. அத்தனை வழக்குகளை வாபஸ் வாங்கப்பட்டது. 100 பேருக்கு ஏமாத்துனது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வர வேண்டியது தேவை இருக்குது. அதிமுகவும் வரலாற்றில் தேவை இருக்கிறது. எம்ஜிஆரும் தேவை இருக்கிறார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லைன்னா கருணாநிதியுடைய ஆட்டம் இந்த நாடு கருணாநிதி நாடு என்று முத்திரை குத்தப்பட்டு போலீஸெல்லாம் இராணுவமாக்கிடுவாங்க. கருணாநிதி குடும்பம் நம்ம புருனே சுல்தான் மாதிரி ஆயிரும். புருனே சுல்தான் எப்படி வாழ்றாரு பார்த்தீங்களா? கோபாலபுரம் புருனே வாக்கப்பட்டு இருக்கும். அதெல்லாம் நல்ல வேளை எம்ஜிஆர் ஜெயலலிதாவையோ இயற்கை நமக்கு கொடுத்ததனுடைய விளைவு தப்பி ஓட்டம். நான் அந்த நேரத்தில் எழுதினேன். டாட்டாவை மிரட்டியவர்கள் யார?
டாடா ஸ்கை நெட்வொர்க்கே வர்றதில்ல தமிழ்நாடு முழுக்க. யாருது இருக்கும்? உதயசூரியன் டிவி தான் இருக்கும். டாட்டாவை மிரட்டியவர்கள் கே நகர் ஏட்டையாவுக்கு பயந்து நாட்டை விட்டு தப்பி ஓட்டோன்னு நான் ஒரு செய்தி போட்டேன். அப்போது 6 மாநகராட்சிகளில் சுமங்கலி கேபிள் விஷன் அந்த அரசு செலவுலேயே என்ன பதிக்கிறாங்க? கேபிளை பதிக்கிறாங்க. மானங்கட்ட அரசுகள் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதிர்கட்சி, கூட்டணி கட்சி எல்லாம் அங்கே போய் சீட்டு வாங்கணும். கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் எல்லாமே. இதெல்லாம் ஒரு கட்சின்னு மக்கள் ஓட்டு போட்டுட்ருக்கிறான். அது போடலை மறந்துட்டான் வச்சுங்க. இவ்வளவு அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் செய்த தொலைக்காட்சி தான் இந்த தொலைக்காட்சி, சன் உதயசூரியன் தொலைக்காட்சி. நீங்கள் தினகரனை விலைக்கு வாங்கின பிறகு சன் தொலைக்காட்சியிலிருந்து என்ன விளம்பரம் கொடுப்பாங்கன்னா, புதிதாக ஆரம்பிக்கப்படுகிற ஒரு தொலைக்காட்சிக்கு நிருபர்கள் தேவை, சப் எடிட்டர் தேவைன்னு இவங்களே விளம்பரம் கொடுப்பாங்க. இங்கே வேலை பார்க்குறானல்ல, புது கம்பெனியில் தப்பிச்சு போகிறான், இவனே போடுவான். எதை? நம்மால் அப்ளிகேஷன் போடுவான். போட்டால் நீங்களே கிளம்புற தயாராக இருக்கீங்களா? அந்த அப்ளிகேஷன் எடுத்து கூப்பிட்டு நீ போட்டே ஆமாம் இந்த வச்சு கிளம்பு. இப்படி பல பேருடைய வயிற்றில் அடிக்கப்பட்ட நிறுவனம் தான் உதயசூரியன் தொலைக்காட்சி. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, தினகரனை வாங்கின பிறகு எல்லாருக்குமே ஒரு 20,000 ரூபா, 30,000 ரூபா, 10,000 ரூபா சம்பளம். நாய்க்கு பிஸ்கெட்டை பல ஆயிரங்கள் போடுறது. அப்போ அதான் கலாநிதி இந்த சம்பளத்தை வாங்கி எப்படி இவனுக்கெல்லாம் உயிர் வாழ்கிறானுன்னு கேட்டாராம். சன் தொலைக்காட்சியில் மினிமம் 50,000 ரூபாலேருந்து 1,00,000 ரூபாய்க்கு சம்பளம் இருக்குது. இதில் ஊர் அவ்வளவே. தினகரன் பத்திரிக்கையில் 20,000 தான் சம்பளம். இது வாங்கி எப்படி இருக்கானுங்க? அப்போ ஆர்எம்ஆர் ரமேஷ் சொன்னாராம், இவனுக்கெல்லாம் கவர் வாங்கி பொழைச்சிக்குவானுங்க. கவர் வாங்கி நாக்கை தொங்க போட்டு எத்தனை மாடி ஏறி இறங்கி இந்த செக்ரட்டரியில் ஒரு 500 கவருக்கு நான் அலையிறதை பார்க்குறேன். அப்போ இப்படித்தான் இந்த பல கோடியை சம்பாதிச்சு நீங்கள் ஜெட்டு விமானத்தில் போய் இப்போ தாய்லாந்துலேயும் மெல்போர்ன்லேயும் கொழும்புலேயும் சிங்கப்பூர்லேயும் போய் என்ன பண்ணுறீங்க? உஜாலாக இருக்கீங்க. கேசினோக்களில் நீங்கள் ரேஸ் விளையாடுறீங்க. ஆனால் இங்கே வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் எவ்வளவு? 20,000 30,000. ஒரு தலித் இளைஞன் சம்பளம் அதிகமாக கேட்குறான். டிடிபி ஆப்ரேட்டர் இந்த ஆர்எம்ஆர் ரமேஷ் அவனை மிதித்து அடித்து உதச்சி பெரிய கண்ணீருங்க அது தினகரனில். இவ்வளவு கொடுமை அங்கே நடந்தது. இன்னும் அந்த இளைஞன் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ எவ்வளோ திமிர் இருக்கணும் உனக்கு? ஆர்எம்ஆர் ரமேஷுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? இதெல்லாம் கேட்பதற்கு நாதியே இல்லை. பத்திரிகையாளர் சங்கம் எல்லாமே சட்டவிரோத சங்கமாக இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் அதை இப்போ திமுக சங்கமாக மாறிப்போச்சு. பல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருவதில்லை. சேராமல் தடுப்பது இந்த ஊடக முதலாளிகள் தான். சன் தொலைக்காட்சினா பெரிய பிம்பம் இருக்குது. அந்த பிம்பம் உடஞ்சி இப்போ சுக்குநூறாக போச்சு. கருணாநிதிக்கும் கலாநிதிக்குமாருக்கும் ஒரு காலத்தில் சண்டை வருது. சண்டை வந்தால் திமுகவை தோற்கடிக்காமல் விட மாட்டேன், திமுகவை ஆட்சியை கிளப்பின சோனியாட்ட போகிறார். யார்? கலாநிதிமார், தயாநிதிமார் 2 பேர். கருணாநிதி பார்த்தார், அட பாவிகளா, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறீங்களேன்னு அந்த நேரத்தில் சொன்னார். மாறன் உயிரோடு இருக்கிற பொழுது எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். ஆனால் மாறன் பசங்க என்னுடைய நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார்கள். தன்னுடைய நாற்காலி தன்னுடைய மகனுக்கு தான் வரணும்னு கருணாநிதி நினைக்கிறாரு. ஆனால் அந்த மாடர்ன் பிரதர்ஸ் என்ன நினைக்கிறான்? அவர்கள் நாற்காலி நமதே, இந்த முடிவுக்கு வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த கலாநிதி மாறன் சன் தொலைக்காட்சி நிறுவனங்களும் திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியாக தான் இருக்குது. நடுநிலையெலாம் சொல்ல முடியாதுங்க. இந்த சூழ்நிலையில் தயாநிதி மாறனுக்கு வர வேண்டிய 15,000 கோடி, 50,000 கோடி ரூபா, ஒரு 30% அவர் கேட்குறாரு. அதை கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. போர்க்கிளப்பில் கட்டி வைத்திருக்கிற மாளிகை ஃப்ரெஞ்சு மன்னன் 14ஆம் லூயி அரண்மனையை போல் இருக்குது. குயின் எலிசபெத் பங்களாவை விட அதிகமான ஆடம்பரம் இருக்குது.
கலாநிதி மாறனுடைய பங்களா, தயாநிதி மாறன் பங்களா, அப்படி கோடிகளை கொட்டி குவிச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் எங்கே? இந்த திமுக தொண்டன், திமுக தமிழன், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளி, இத்தனை சேனல் 48 FM ரேடியோக்கள், 3 நாளிதழ்கள் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL அணி. அப்போ இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு தமிழர்களுடைய உழைப்பு தான் காரணம். ஆனால் தமிழர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஈழத்தில் 50,000 இளைஞர்களும் 5 லட்சம் மக்களும் கொல்லப்படுகிற பொழுது மௌனம் காத்ததான் இந்த உதயசூரியன் டிவி, சன் டிவி. பணம் பூரா தமிழனது. உங்களுடைய வாழ்க்கை வசந்தம் எல்லாம், உல்லாசம், ஸ்பா, கேசினோ எல்லாம் தமிழர்களது. ஆனால் இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்த பொழுது இந்த சன் டிவி எந்த உண்மையும் மக்களிடம் போய் சேராமல் தடுக்கப்பட்டது. மத்திய உளவுத்துறை, PTI, UNIல் இருக்கக்கூடிய IB ரா ஆட்களுடைய மிரட்டலுக்கு பயந்து எந்த உண்மையும் தமிழிடம் சொல்லவில்லை. இல்லை, இப்போ தயாநிதி மாறன் வந்து சன் டிவி குழுமத்தின் அந்த 2023 இருக்கக்கூடிய முந்தைய பங்கு அமைப்பை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நோட்டீஸ் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு சன் டிவி குழுமத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, சன் நெட்வொர்க்கில் வந்து அப்படி ஒரு செய்தி வந்து போலியானது, ஆதாரமற்றது, அடிப்படை குற்றச்சாட்டு எதுவுமே இல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட காரணங்களுக்காக இது மாதிரி இருக்க தவிர இது தேவையில்லாத பிரச்சனை அது மாதிரி குறிப்பிட்டு மும்பை பங்கு சந்தைக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம? இல்லைங்க சார், செய்தி இருப்பது உண்மைதான். இதை செய்தி கொடுத்த தயாநிதி மாறன்ல மறுக்கணும். நான் நோட்டீஸ் யார் கொடுத்தா? வக்கீல் நோட்டீஸ் யார் கொடுத்தா? அண்ணனுக்கு வக்கீல் நோட்டீஸ் யார் கொடுத்தா? தம்பி மறுக்கணுமா இல்லை அண்ணன் மறுக்கணுமா? யாராவது ஒருத்தராக பேசியிருக்கணும். இல்லைன்னா 4 பேர் தெருவுலேருந்து பேசுவாங்க. யாருங்க ஒருத்தர் பேசுவாங்க? புகார் கொடுத்தவங்க தானே மறுக்கணும். யாரோ ஒருத்தர் பேசுவாங்கன்னா அதை 4வது ஆளா 3வது தெருவில் இருக்கிறவனை பேசுவான். அப்புறம் புகார் கொடுத்தா நான் புகார் கொடுக்கலன்னு சொல்லணும். என் பேரில் யாரோ புகார் கொடு அப்படிங்கிற இது வரைக்கும் வள்ளியே. யாரோ ஒருவர் எப்படி சொல்லுவான்? பாதிக்கப்பட்ட மாறணும் இல்லை கலாநிதி மாறணும் யாரோ ஒருத்தர் பேசியிருக்கணும். அவர் தான் சொல்கிறாரு, நான் புகாரே பொய்யுங்கிறாரு. கலாநிதி மாறன் புகாரே பொய்யுங்கிற ஏற்றுக்கலாமான்னு கேட்குறேன். நீங்கள் அதாங்க, உங்களை மாதிரி எல்லா தமிழும் அப்படி தான் இருக்கான். யோசிக்க கூட தெரியல. யோசிக்க கூட 4 பேராக புகார் கொடுத்தவன் சொல்லுவான். புகார் கொடுத்தவன் தான் மறுக்கணும். யாரோ ஒருத்தர் 4 தெருவில் வரணும்னா மறுப்பான். கொடுமை. யார் போலீஸ் ஸ்டேஷன் பெட்டிஷன் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த பெட்டிஷன் எழுதி கொடுக்குற வாபஸ் வாங்கினா தான் வழக்கு வாபஸ் வாங்கும். குற்றம் சாட்டப்பட்டவன் வாபஸ் வாங்குமா? மனித மூளையே மறந்து போனவன் சொல்கிற பதில் இது. அதனால் தயாநிதி மாறன் மேலும் மேலும் குற்றச்சாட்டு அடிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த குற்றம், பங்குச்சந்தை சரிவு எல்லாமே 100% உண்மைதான். இவங்களுக்குள்ள அந்த மோதல் எப்போது தொடங்குச்சு சார்? நீங்கள் தம்பி உடைய பங்குகளை ஏமாற்ற நினைக்கிறார் அண்ணன். இதுக்கு பிறகுதான் மோதலே வருது. தம்பி அண்ணன் 2 பேருக்கு பங்கு. தம்பிக்கு தெரியாமல் அண்ணன் எல்லா பங்கையும் அவர் பேரில் மாற்றிக்கிறார். அப்போ தம்பி பேர்லையும் மாற்றணும், அண்ணன் பேர்லையும் மாற்றணும். இப்போ தங்கச்சிக்கு 1500 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ 500 கோடி, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி 500 கோடி கொடுத்துருக்காரு. இது வராத மனு. 500 கோடி 500 கோடி 1000 கோடி சாதாரணமாக. தமிழனை பொறுத்த வரைக்கும் SC தொகுதியில் 200 ரூபா கேட்குறான் ஓட்டு போடுறதுக்கு. BC தொகுதியில் 500 ரூபா கேட்குறான். ஒரு குவார்ட்டர் கேட்குறான். காக்கா பிரியாணி கேட்குறான். இது இவனுடைய தேவை, அவ்வளோதான். அப்போது இங்கு இந்த மக்கள் அரசியல் மையப்படுத்தவில்லை. அரசியலே போய் சேரல. அதனுடைய விளைவு தான் தமிழ்நாட்டினுடைய நிலை கண்ணீர் விடுகிற நிலை. கலாநிதி மாறன் அவர்கள் தலைமையில் தான் வந்து சன் டிவி நெட்வொர்க் எல்லாமே வந்து இயங்குது. கிட்டத்தட்ட 24,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அவர் தலைமையில் தான் வந்து எல்லாமே இயங்கி வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது மாதிரியான நோட்டீஸு, இப்போ இந்த மறுப்பு விளக்கம் எல்லாத்தையுமே மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அதே சமயம் இனி இவர்களுக்குள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி? ஒன்று சேரல வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொத்து பிரச்சனை வீதிக்கு வந்துருச்சு. இது தயாநிதி மாறனுக்கு இனிமேல் கலாநிதி மாறனாக பார்த்து கொடுத்தால்தான் உண்டு. சட்டபூர்வமாக வாங்குவதற்கு ஒரு 4 நூற்றாண்டு ஆகும். எவ்வளோ நூற்றாண்டு? சிவில் கேஸில் நீங்கள் 1 ஏக்கரை கேஸ் நடக்கும் எங்கள் முன்சிப் கோர்ட்டில். அது முடிகிறதுக்கு 10, எனக்கு ஒரு கேஸு 10 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 10 வருஷம். எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நடந்த, எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார். அண்ணனுடைய 2வது மனைவி, சட்டவிரோத மனைவி பொசிஷன் வச்சுருக்கா. 10 வருஷம் ஆச்சு ஒரு சிவில் கேஸ். அதுவும் நேர்மையான
மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்துகிற ஒரு வழக்கறிஞரே 10 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் என்ன பண்ணுவார்? நீதிமன்றவுடைய நடைமுறை அப்படி. இப்போ மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு போனால் இன்னொரு 10 வருஷம் ஆகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இன்னொரு 10 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ? 30 ஆண்டு காலம் சாதாரண எளியவனுடைய வழக்கு. இது 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி. இப்போ இது எப்படி நடக்கணும் பாரு. தயாநிதி கோடி சண்டை இப்போ தெருக்கோடிக்கு வந்துருச்சு. அதுதான் இதில் கிடைச்ச நன்மையே தவிர இனி எவனும் சன் டிவி ஷேர் வாங்க மாட்டான். அது எப்போ வேணாலும் சரியணும், பிஸ்னஸ் ரொம்ப படுத்துரும் அப்படிங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அடிக்கடி இது மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்ல. நீ வழக்கு போடுவார், வழக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார், ஒரு ஃபைல் பண்ணுவார், ப்ரெஸ் மீட் வைப்பார், நோட்டீஸ் விடுவார், ப்ரெஸ் மீட் வைப்பார், தொடர்ந்து நடக்கும். இதுதான் கலாநிதி மாறனுக்கு கொடுக்குற தண்டனை. நீ கலாநிதி மாறன் ஒரே பொண்ணு காவியா கலாநிதி மாறன், அந்த அம்மா இனி அட்மினுக்கு வந்துருச்சு, 32 வயசு. அந்த அம்மா அட்மினுக்கு வந்த பிறகு இனி முழுக்க என்ன நடக்கும்? அந்த அம்மா அந்த கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணால் அவருடைய கணவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். தயாநிதி மாறனுக்கு வர வேண்டிய பங்கு அப்படியே எங்கே போயிட்டு இருக்கோம்? ஏதாவது 3வது ஆள் 4வது ஆள்கிட்ட போய் நிற்கும். இதெல்லாம் மீட்டு எடுப்பது என்பது சாத்தியமே இல்லை. இதுதான் தயாநிதி மாறனுடைய நிலைமை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.